இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆதி பாரதி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கார் ஓட்டினீங்க, அந்த ரவுடிங்கில் எப்படி அடித்து துரத்துனீங்க, மறந்துட்டீங்களா பாரதி அப்படின்னு கேட்க, அப்போ பாரதி ஆமாம் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதி வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் அதை தாங்கிக்க முடியல, நீங்கள் வேறு ஒரு ஆளாகவே மாறிடுறீங்க, எனக்கு இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டீங்க பாரதி, நான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அப்போ பாரதி பிடிக்குமான்னு கேட்டால் அதான் நான் தாலி கட்ட சொன்னேனே, நீங்கள் தான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு மாற்றுன்றதை நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது பாரதி இந்த அன்பு பாசம்தான் என்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதி இங்கே பாருங்கள், இப்படி உருகி உருகி காதலிக்கிற பாரதி தான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த கல்யாணமே வேண்டான்னு என்கிட்ட சொன்னாங்களா. ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, சொல்லப்போனால் நான் உயிரோடு இருக்கிறதே உங்களால் தான் அப்படின்னு பாரதிக்கு புரிய வைக்கிறாங்க. இனிமேல் என்ன நடந்தாலும் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காரு பயங்கரமாக ஓட்டினீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாரதி ஓட்ட கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாரதியை காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே மரகதமும் தனமும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இவ சொல்லாமல் எங்கே தான் போனான்னு தெரியல, இன்னும் வரல. அந்த பாரதி ஆதியை காப்பாற்ற போனதை பற்றி நீ என்ன நினைக்கிற தனம் அப்படின்னு கேட்க, அதை பற்றி நாம் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஆதியும் பாரதியும் அங்கே வராங்க. உடனே ரத்னமும் வெளியில் வராங்க. ரத்னம் ஆதிக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. கையில் கட்டை பார்த்துட்டு என்ன அடி ரொம்ப பட்டுடுச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பாரதி மரகதம் கிட்ட சாரி அத்தை, அந்த சூழ்நிலையில் என்னால் உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியல, அதனால தான் நான் அவசரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மரகதம் பரவாயில்ல பாரதி, உனக்கு உன்னோட அவசரம், அதனால தான் எங்களை எல்லாரையும் மறந்துட்டு நீ போயிட்டுருக்க அப்படின்னு ஆதிக்கு உன்னால தான் பிரச்சனை அப்படின்னு மறைமுகமாக மரகதம் சொல்கிறாங்க. அப்போ மரகதம் சரி, திரும்பவும் நம்ம பூ போட்டு பார்க்கலாம், கோவிலில் போட்டால் என்ன வீட்டில் போட்டால் என்ன, நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரத்னம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க பாரு, ஏற்கனவே 2 முறை ஆதியோட உயிரை பாரதி தான் காப்பாற்றிருக்கு, இதுலேயும் உனக்கு புரியலையா, பாரதியால் ஆதிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அது பாரதி தான் ஆதிக்கு பாதுகாப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மரகதம் ரொம்ப பிடிவாதமாக இல்லைங்க, எனக்கு இந்த சீட்டு போட்டு பார்த்தே ஆகணும், பூ போட்டு பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போது ரத்னம் ரொம்ப பிடிவாதமாக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மரகதம் இல்லை நாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பாரதியும் சரின்னு சொல்கிறாங்க, ஆதியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதனால் மரகதம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனில் போயிட்டு மரகதமும் தனமும் 2 பேப்பர்லேயும் சிகப்பு பூவே வச்சு மடித்து வச்சிடுறாங்க. பாரதி உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நான் ஆதியை பிரிஞ்சிருக்க போகிறதில்ல, அதனால் நான் அந்த கடவுள்கிட்ட விட்டுடுறேன், கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு சாதகமாக தான் பதில் கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தனம் பாரதியை வர சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு சாமி முன்னாடி நின்று வேண்டிட்டு இருக்காங்க. மரகதம் பாரதி மனசில் நல்லதே நினச்சி நீ போய் எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் போயிட்டு ரொம்ப நடுக்கத்தோடு போயிட்டு அந்த பூ எடுக்கிறாங்க. ஒரு சீட்டை எடுத்து அவர்கிட்ட ரத்னம் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பிரித்து பார்த்தா அதில் மல்லிப்பூ வந்திருக்கோம். அதை பார்த்த உடனே பாரதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது ரத்னம் சொல்கிறாங்க, பாரதி அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாருமா, நல்லதே நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்காத, கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஆதியும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆதியும் பாரதியும் பேசிகிட்டு இருப்பாங்க. மரகதமும் தனமும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. மரகதம் தனமை பயங்கரமாக திட்டுறாங்க. தனம், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், 2துலேயும் சிகப்பு பூ தானே வைக்க சொன்னேன், நீ எதுக்காக இப்படி மாற்றி வச்ச அப்படின்னு கேட்க, அப்போ தனம் அம்மா நான் எங்கம்மா மாற்றி வச்சேன், எனக்கு என்னமோ பாரதி மேலே தான் சந்தேகமாக இருக்குமா, இரு நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆதியும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கும்போது தனம் பாரதி கூப்பிட்டு, பாரதி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, எனக்கு இந்த பூ போட்ட விஷயத்தில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.